இந்த ஒரு உரத்தை போட்டால் போதும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலை செடிகள் நல்ல பச்சை பசேல்னு வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஐடியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிடுங்க. மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தில் NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இது மூணுமே அடங்கி இருக்கு. உங்களோட வெற்றிலை செடிகளுக்கு நீங்கள் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு உரத்தை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய இந்த வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரங்களையும் உங்களோட செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. கரெக்டாக மாதங்களுக்கு ஒரு முறை உங்களோட செடிகளோட வேர் பகுதியில் நல்ல மக்கிய தொழு உரத்தை வந்து போடணும். ஒரு சிலவங்க மாட்டுச்சாணத்தோட உரத்தை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாருங்க, இப்போ காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாட்டுச்சாணத்தை வந்து செடிகளுக்கு போடக்கூடாது. இப்படி போட்டோம் அப்படின்னா பூச்சி அதிகமாக உருவாகும். ஹீட் அதிகமாக வச்சு அப்படின்னா செடிகள் எல்லாமே கருகி போயிடும். எந்த மாதிரி மக்கிய உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செடிகளை நல்ல புதிய தளிர்களை வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் உங்களோட செடிகள். உரத்தை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும். முக்கியமான விஷயங்க. இதை மெயின்டைன் பண்ணிட்டு உங்களோட செடிகளை நல்லா ஒரு